அதோ உன் தாய். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் வந்து அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த நேரமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றது மட்டும் கிடையாதுங்க, அந்த பராமரிப்பையும் அவர் முழுசாவே பார்க்குறாரு. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ பேசியிருப்பாரு, வெளிப்படுத்தியிருப்பாரு, நம்மளுக்கு வசனம் மூலமாக புரிய வச்சிருப்பாரு. நம்ம ஆனால் உடனே கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? அப்படியே கீழ்ப்படிஞ்சு நம்ம அக்செப்ட் பண்ணாலும் அது செய்ய வேண்டிய காரியங்களும் அதுக்கு பராமரிப்பும் நம்ம செய்கிறோமா? என்னுடைய குடும்பம் என்னோட தாய் தகப்புன்னு சொல்லிட்டு தன்னோட தாய் தகப்பனை மட்டும் பராமரிக்காம கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் என்ன ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரிலேஷன்ஸ்க்கு நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். தாயோட இழப்பை அவர் எப்படி ஈடுபடுத்துறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு சொத்தோ எதையோ கொடுத்து அவர் ஈடுபடுத்தலைங்க, ஒரு ஆள் அன்பு செயல்படக்கூடிய ஒரு நபரை வந்து அங்க கொடுக்குறாருங்க. இழப்புல இருக்கிற எத்தனையோ பேருக்கு அன்பு காட்டவும் ஆதரவு காட்டவும் ஆள் தேவைப்படுதுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் தன்னோட தாயா தகப்பனா நம்ம நேசிக்கும் போது அந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம செயல்படுறோம். இது கர்த்தருக்கு பிரிய